வெல்கம் டு அவர் சேனல் சால்ட் அண்ட் பெப்பர் 2020. இன்றைக்கி நம்ம சோமாஸ் செய்யலாம் வாங்க. ஒரு மைதா நான் ஒரு 1/4 kg போட்டுருக்குறேன். இதில் ஒரு சுட்டுக்கு சால்ட் போட்டுக்கலாம், ஒரு பிஞ்ச் கொஞ்சமாக நம்ம சால்ட்டு டேஸ்ட்டுக்காக போட்டுக்கின்னு இதில் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் டால்டா இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கின்னு இதை நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம இதுக்கு தேவையான தண்ணி விட்டு நம்ம நல்லா இது சப்பாத்தி மாவு பிசுறோம் இல்லைங்களா, அதே பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், இது இந்த பதத்துக்கு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் ஒரு 10 to 15 minutes நம்ம இதை அப்படியே வைக்கலாம். பாருங்கள் எவ்வளோ இதுவாக வந்திருக்கு. இப்போது இதுக்கு உள்ளே வைக்க நம்ம பூரணம் ஒரு கல்லை எடுத்துட்டுருக்கோம். நம்ம 1 கிளாஸ் மாவு போட்டோம் இல்லைங்களா, அதில் 1 கிளாஸு கல்லை எடுத்து நான் மிக்சியில் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுட்டுருக்கேன். இப்போ நம்ம அதுக்கு அதே அளவு 1 கிளாஸு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஏலக்காய் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நம்ம வேணும்னா திராட்சை முந்திரி அதெல்லாம் நம்ம வேணால் இது பண்ணி ஃப்ரை பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது உள்ளே வைக்கிற பூர்ணம் இப்போ நம்ம இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுலேயே நம்ம துருகின கொಬ್ಬರಿ தேங்காய் பாருங்கள், இதுவும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கினிங்கன்னா நல்லா சாப்பிட்றப்போ நல்லா மணமாக இருக்கும். ஸோ இதை நம்ம செஞ்சு வச்சுட்டுருக்க மாவு இப்போது இது நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம இது கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் மாவு எடுத்துட்டேன். இந்த ரவுண்டாக தட்டின்னு இருக்கிறேன். தட்டிட்டு இது வச்சு நம்ம இப்போது ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். இவ்வளோ ரவுண்டாக எப்படி தட்டியிருக்கிறேன்னு நல்லா நினைக்காதீங்க, அதை நான் காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு. இப்போது இது மடிச்சிட்டு காமிக்கிறேன் இருங்க, எப்படி ரவுண்டாக இவ்வளோ ரவுண்டாக இவ்வளோ பொறுமையாக செய்யறதுக்கெல்லாம் நம்மளுக்கு டைம் இல்லை இருக்கு இல்லைங்களா. ஸோ அது அப்படியே பெருசாக தட்டிட்டு பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணோம்னா இங்கே கொஞ்சம் அப்படி டிசைனாக தெரியும். நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா எண்ணெயில் போட்ட உடனே நம்ம அது கொஞ்சம் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். அதனால் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படியே கூட சில விட்டுடலாம். இல்லை நம்ம இங்கே டிசைன் வேணும்னா கொஞ்சம் இப்படி லைட்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவு எடுத்துட்டோம். இதை நம்ம கொஞ்சம் நல்லா பெரிய மாவு எடுத்துகிட்ருக்கோம். இது எவ்வளோ நம்மளால் அகலமாக தட்ட முடியுதோ நம்ம நல்லா தட்டிக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி இவ்வளோ அகலமாக தட்டின்ருக்கேன். இப்போ உங்களுக்கு இந்த சைஸ் வேணுமோ அது எதுனா ஒரு பாக்ஸு கேப் எடுத்து வச்சுட்டு நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ரவுண்டாக தட்டின்ருக்கோன்னா டைம் எடுக்கும். இது மிச்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம இதில்
உள்ள ஸ்வீட் வச்சிடலாம். இதில் நம்ம கடலை, சர்க்கரை, கொಬ್ಬರಿ தேங்காய் துருவிட்டு போட்டிருக்கோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இல்லைனா எண்ணெயில் போட்டோம்னா அது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா எண்ணெய் ஃபுல்லு ஒரு மாதிரி ஸ்பாயில் ஆகிடும். நான் இது 3 ஒரே வாட்டி வச்சுட்டேன். க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதை நம்ம ஃபோல்ட் பண்ணி டிசைட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டுருக்குறோம். இப்போது எண்ணெய் சூடாகிட்டுருக்குது. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். ஓகே, டன். போட்டாச்சு. இது சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம். லைட்டாக அப்படி திருப்பி விடலாம். கொஞ்சம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் இது சேர்க்கட்டும். கொஞ்சம் இதை ஸ்லோவாக ஹேண்டில் பண்ணலாம். இல்லைன்னா அது உடஞ்சிருச்சுன்னா உள்ளே நம்மளுக்கு அதெல்லாம் வெளியே வந்துடும், உள்ளே வச்சுருக்க ஸ்வீட்டெல்லாம். ஸோ கொஞ்சம் இதாகட்டும். இது செவந்து வந்துட்டுருக்கு. ஒரு 2-3 நிமிஷம் விட்டோம்னா அது நல்லா செவந்துடும். நல்லா இது பொன்னிறமாக வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். Somass is ரெடி. ரொம்ப ஈஸியான ப்ராசஸ்ஸு. அப்படியே டைம் பாஸ் வேணும்னா டக்குன்னு செஞ்சு நம்ம ஈஸியாக சாப்பிடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.